நீதிமொழிகளின் புதையல்கள் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட சந்தித்து இந்த நீதிமொழிகளை குறித்து பேசுகிறதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு நீதிமொழியின் வசனத்தை வைத்து உங்களுக்கு அதன் விளக்கத்தை சொல்லும் பொழுது உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில், உங்களுடைய தினந்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே, உங்களுடைய வியாபாரங்களிலே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் அறிந்த இந்த வசனம் அடிக்கடி நாம் பிரயோஜனப்படுத்துகிறதான ஒரு வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அடிக்கடி நம்முடைய ஜெபங்களிலே நாம் பிரயோஜனப்படுத்துகிறதான ஒரு வசனம். அப்போ இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு துவக்கம் இருப்பது போல அதற்கு ஒரு முடிவும் உண்டு. ஆகையினால் உங்கள் நம்பிக்கை எதன் மீது இருக்கிறதோ அதை வைத்தே அதன் முடிவு இருக்கிறது என்பதை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு விளங்கச் செய்வார். எரேமியா 17வது அதிகாரத்தின் 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலம் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே பார்த்தோமே ஆனால், அங்கே அகசியா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரவேலின் ராஜா இருந்தான். அவன் தன் கிராதியின் வழியாக கீழே விழுந்த பொழுது அவன் வியாதிப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். அவன் வியாதிப்பட்ட உடனே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விசாரியாதபடிக்கு பாகால் செபூவினிடத்திலே தன்னுடைய ஆட்களை அனுப்பி நான் பிழைப்பேனோ பிழைக்க மாட்டேனோ என்று சொல்லி விசாரிக்க அனுப்பின பொழுது வழியிலே எலியா தீர்க்கதரிசி அவனுடைய ஆட்களை சந்தித்து அவனிடத்திலே சொன்ன காரியம் என்னவென்றால், நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் நீ சாகவே சாவாய் என்று எலியா தீர்க்கதரிசி அவனுடைய ஆட்களுக்கு சொன்ன பொழுது அவனுக்கு மிகுந்த கோபம் வந்தது. உடனே அவன் தன் புய பலத்தை உபயோகப்படுத்தி 50 ஆட்கள் கொண்ட ஒரு படையை அனுப்பி எலியாவை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான். முதல் போன 50 பேரை எலியா ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. 2ஆம் கூட்டத்தினரை தன் புய பலத்தை உபயோகப்படுத்தி பிடிக்க அனுப்பினான். அவர்களும் அக்கினிக்கு இரையாக மாண்டு போனார்கள். 16, 17 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் புற ஜாதிகளுடைய மற்ற காரியங்களை நாம் பின்பற்றக்கூடாது என்பதில் கர்த்தர் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய நம்பிக்கை புற ஜாதிகளுடைய நம்பிக்கை மீது இருப்பதினால் இவனுடைய முடிவு அகால முடிவாய் மாறிப்போனது. இன்றைக்கும் கூட உங்களுடைய நம்பிக்கை புற ஜாதியின் மீது இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால் நீதிமொழிகள் 22:19 கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் விளம்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட என்னுடைய எல்லா விதமான தவறான நம்பிக்கைகளுக்காக என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் சில வேளைகளிலே நாட்களை விசேஷித்து கொண்டேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை என்று சொல்லி நான் கடைகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் விசேஷித்த நாட்களை தெரிந்து கொண்டேன். திருமண நாட்களிலே நல்ல நாள் கெட்ட நாள் என்று சொல்லி நான் பார்த்தது உண்டு ஆண்டவரே. ஒரு விசை கூட என்னை தயவாய் மன்னிங்க. இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகளை எனக்குள்ளாக நான் கொண்டிருந்ததனால் என்னை மன்னித்து ஒரு விசை கூட என்னுடைய நம்பிக்கை இந்த நாளில உம்மீது திரும்பும்படியாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இப்படிப்பட்ட எல்லா விதமான தவறான நம்பிக்கைகளுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்தை நீ கேட்டு என்னை மன்னித்த உம்முடைய தயவுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே நல்ல முடிவுகள் என் வாழ்க்கையில் எனக்கு காணும்படி கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.